சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சூரிய பகவான் மாத முற்பகுதியில ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். மாத பிற்பகுதியில தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல உச்சபலம் பெற்ற புதனோட இணைந்து புதாதித்ய யோகத்தோடைய சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். இந்த மாதம் முழுவதுமே உங்க எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம், வெற்றி கிடைக்கும். கடந்த காலகட்டங்கள்ல உங்களால எந்தெந்த விஷயங்களை எடுத்து செய்ய முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்களோ அந்த முடியாம இருந்த விஷயங்களை எடுத்து செஞ்சு அதுல வெற்றி காண்பீங்க. உங்க தலைமை பண்பு மேலோங்கும். உங்க திறமை வெளி உலகத்துல அங்கீகரிக்கப்படக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனாலுமே உங்க ராசியை சனி பார்க்கும் காரணத்தினால எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. கோபம், ஆக்ரோஷத்தை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. தனஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத முற்பகுதியில உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறது விசேஷம். மாத பிற்பகுதியில தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் தன வருமானம் மிக சிறப்பா இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பா இருக்கும். குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். குடும்பத்துல நிம்மதி பிறக்கும். குடும்பத்துக்காக புதிய பொருட்களை பார்த்து வாங்கி சேர்ப்பீங்க. உங்க பேச்சினால அனுகூலங்கள் இருக்கும். எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை சிறப்பா பேசி அதில் வெற்றி காண்பீங்க. கச்சிதமா பேசி காரியத்தை சாதிப்பீங்க. புத்திகாரகனான புதன் பகவான் அந்த பேச்சு வாக்கு ஸ்தானத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்க புத்தி கூர்மையினாலையும் உங்க வாக்கு சாதுரியத்தினாலையும் நிறைய அனுகூலங்கள் காண்பீங்க. இன்னொன்னு, தனக்காரகனான குரு பகவானுடைய பார்வை தனஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினாலையும் தனஸ்தானாதிபதி உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் இந்த மாதத்துல பொருளாதார முன்னேற்றம் நீங்க எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பா இருக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் குடும்பத்துல ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் இந்த மாதத்துல சிறப்பாவே இருக்கும். தன்னுடைய அறிவை, பேச்ச மூலதனமா கொண்டு வேலை பார்க்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு, பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், அறிவு புத்தி கூர்மை சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம், லாபம், வளர்ச்சிங்கிறது இந்த மாதத்துல நிச்சயம் இருக்கும். முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் மாத முற்பகுதியில தனக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார், நீச்சம் அடைஞ்சிருக்கார். அப்போ மாத முற்பகுதியில எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தொய்வு நிலை, தடங்கல்கள் இருந்தாலுமே மாத பிற்பகுதியில அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில் எடுக்கும் முயற்சிகள் அத்தனையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சகோதர வகையில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கி சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும். பிரிஞ்சவங்களும் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரிய வீரியம் அதிகரிக்கும். கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதியும் அதே சுக்கிர பகவான் முயற்சி ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில தொழில் சார்ந்த வகையில நல்ல அனுகூலங்கள், மேன்மையான சூழல் உண்டாகும். பெரிய முதலீடுகளும் உங்களுக்கு சாதகமாவே இருக்கும். மாத பிற்பகுதியில தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் அகலும். அரசு சார்ந்த வகையில அனுகூலங்கள் உண்டாகும். கடந்த காலகட்டங்கள்ல அரசு சார்ந்த துறைகள்ல இருந்த, அரசு வகையில இருந்த தடங்கல்கள் அனைத்திலும் இந்த காலகட்டத்துல ஒரு தீர்வு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். உதிரி பாகம் சம்பந்தமான விற்பனை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், வியாபாரம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கும், டிரான்ஸ்போர்ட் பயணங்கள் சார்ந்த வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம், ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்துல சிறப்பாவே இருக்கும். உங்க பெயர், புகழ் மேலோங்கும். இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதியும் பலமா இருக்கார். தனஸ்தானாதிபதியும் தனஸ்தானத்துல ஆட்சி பலம். முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கிரனும் ஆட்சி பலம். சுகஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறார். சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கார். அப்போ சகல விதமான வகையிலையும் ஏற்றங்களை, முன்னேற்றங்கள் காணக்கூடிய அமைப்பாதான் இந்த மாதம் உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும். சுகஸ்தானத்தை குரு பார்க்கும் காரணத்தினாலையும், சுகஸ்தான அதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் நீங்கி தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் தாயோட ஒன்றிணையக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி, மனை, நிலம், இடம், வண்டி, வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல சாதகமா இருக்கும். விவசாய துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம், மகசூல், லாபம் அதிகரிக்கும். நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே
இருந்தவங்களுக்கு இந்த மாதத்துல சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த காலகட்டங்கள்ல தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்கும். தொழில் சார்ந்த வகையில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும். தூரதேச பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கு திருப்திகரமா இருக்கும். நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும், எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் பிறக்கும். படிப்புல மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உங்க எண்ணங்கள் ஈடேறும். ஒரு சிலர் விவசாய இடங்கள் வாங்கி போடுவீங்க. ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. ஏன்னா வண்டி வாகன காரகனான சுக்கிர பகவானும் இந்த மாத பிற்பகுதியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார். சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது கூடுதல் விசேஷம். அந்த சுகஸ்தானத்தை குரு பகவானும் பாக்குறது கூடுதல் விசேஷம். பஞ்சமஸ்தானம் குழந்தை ஸ்தானாதிபதியான அந்த குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகள் நீண்ட காலமா படிச்சுட்டு வேலை இல்லாம காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு படிப்புக்கு தகுந்த மாதிரி, மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் இந்த மாதத்துல கிடைக்கும். இன்னொன்னு வேலை ஸ்தானமான 6ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால நீண்ட காலமா வேலை இல்லாம காத்துக்கிட்டு இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இந்த மாதத்துல வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கும் இந்த மாதத்துல முயற்சி செஞ்சா நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நீண்ட காலமா வேலையில இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பணியிடத்துல இருந்த சங்கடமான நிலை மாறும். பணியிட சூழல் திருப்திகரமா இருக்கும். கலத்திர ஸ்தானமான 7ஆம் பாவகத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆனாலுமே சனி வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ள இருந்தாலுமே பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. கூட்டு தொழில் சேரவங்களுக்கு கூட்டாளிகள் வகையில இருந்த பிரச்சனைகள், கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு தீர்வு கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். குரு பகவானுடைய வீட்டுல ராகு சுபத்துவம் அடைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பெரிய அளவுல ராகுனால உங்களுக்கு தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. அஷ்டமத்துல ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். அஷ்டமாதிபதி தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்ப தொழில் சார்ந்த வகையில பெரிய முதலீடுகள் செய்யும் சமயத்துல சற்று கவனம் தேவைப்படும். நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. தகுந்த ஆலோசனைகள் பெற்று பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. பாக்கியாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகல விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழலையும் நல்ல முன்னேற்றத்தையும் மேன்மையையும் காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். பதவியில மாற்றத்தை உண்டாக்குவார் குரு பகவான். 10ஆம் இடத்துல குரு அமர்ந்து உங்க தொழில் சார்ந்த வகையில சில மாற்றங்களை உண்டாக்குவார். ஆனாலும் இருக்கும் எந்த மாற்றமும், வரும் எந்த மாற்றமும் உங்களுக்கு சாதகமான மாற்றம் தாங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. புத்தி கூர்மையை வச்சு, அறிவு வச்சு சட்டம், நீதித்துறை, போதனை இது மாதிரியான துறைகள்ல இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். சீருடை அணிந்து பணியாற்றக்கூடிய செவ்வாய் காரகத்துவம் வரக்கூடிய துறைகள்ல இருக்கக்கூடிய ராணுவம், தீயணைப்பு துறை, டாக்டர் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சிவாலய வழிபாடு செய்யறதும், வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடும், முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உண்டாக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.